ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆலப்புழா போட் ஹவுஸ் தான். அதுவும் எங்களுடைய ஸ்கூல் நண்பர்கள் கூட. இது ஆலப்புழாக்குன்னு வரல, எங்களுடைய கிட்டத்தட்ட 18-20 வருஷம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதுலேருந்தே கூடயே படித்தவங்க எல்லாருமே சேர்ந்து வந்த ஒரு இடம். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு நாடுகளில் இருக்காங்க. ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு ஸ்டேட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரி மொத்தமே பிரிஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு லக்கில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்திருக்கக்கூடிய இடம் தான் இது. இது எடுக்கிறதுக்கு கூட சுத்தமாக பிளானே இல்லை. கிளம்புறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்ன காலையில் தான் இதை எடுத்தோம். சரி, ஓகே, அந்த டைம் கொஞ்சம் எல்லாருமே குளிச்சு எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு இருந்த டைம். சரி, ஓகே, எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இது. போட் ஹவுஸை விட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்கன்றதான் இதோட ஹைலைட்டே. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விலாகுக்காக எதுவுமே எடுக்கலை. நார்மலாக என்ஜாய் பண்ணும்போது எடுத்த 1-2 கிளிப்ஸை கடைசி போட்டு விட்றேன். அது ரொம்ப கம்மியானது தான் போடுறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் போட முடியாது. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அது போடாமல் லாஸ்ட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் அப்படியே ஆட் பண்ணுறேன். இது காலையில் அன்பிளான்டாக எடுத்த ஒரு இது தான். நார்மலாக போட் எப்படி இருக்குது அப்படின்ற, நாங்கள் வந்த போட் எப்படி இருக்குன்றது இதுதான். அதோடைய ஃப்ரண்ட் டைனிங் வியூ நைட் டைம்லேயே இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இது நைட் எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் எடுத்தது. நைட்டு வியூவுமே வேறு லெவல் தான். இதுலேருந்து கிட்டத்தட்ட ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் போன டைமு சீசன் டைம் அதனால் எந்த போட்டுமே கிடைக்கல. இதுலேயுமே 2 ரூம்ஸ் தான் இருந்தேன். ஆனால் நாங்களே 11-12 பேர் பக்கம் உண்டு. அதுவே அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டு எடுத்து தான் இந்த போட்டே கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் லக்ஸரி மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய போட்டு தான். ஃபேமிலியாகவும் இதேமாரி ஃப்ரெண்ட்ஸு மீட் பண்ணுறதுக்காகவுமே சூப்பரான ஒரு இது தான். 2 ரூம்ஸ் தான் இருக்குது. இது தான் ஒரு ரூம். வியூ எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அப்படி நீங்கள் ஜாலியாக படுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி உள்ள இது. 2 ரூம்லேயுமே ஏசி வச்சுருக்காங்க. அட்டாச்சு ஏசி தான். அதுவுமே நைட்டு நல்லா நிம்மதியாகவே நல்லா தூங்கலாம் ஏசியில். தூங்குறதுக்கு லைட்டு செட்டப்புமே ஒரு ரூமில் சூப்பராக இருக்கும். நான் எடுக்கலை ரூமில் எப்படி இருந்துச்சுன்றது. இந்த டைம் போட்டு லைட்டாக காட்டுறேன் எந்த மாதிரி. ஆனால் நைட்டு டோட்டலாக இருட்டாக இருக்கும்போது இந்த லைட்டு போட்டுட்டு தூங்குறதுன்றது சூப்பராக இருக்கும். இன்னொரு ரூம் இதை விட நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்டுமே நல்லதாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ரூமுக்கு அப்புறம் இதுதான் அந்த இன்னொரு ரூமு. ஃபுட்டுமே 3 டைம் ஃபுட் கொடுத்துருந்தாங்க. 3 டைம் ஃபுட்டுமே வேறு லெவல். நம்ம கேட்குற மாதிரி எல்லாமே சமைச்சு கொடுத்துருந்தாங்க. காலையிலையுமே நாங்கள் வரும்போது நாங்கள் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருந்தோம். நான் ஊட்டியிலேருந்து வந்திருந்தேன். வேறு ஃப்ரெண்ட்ஸ் சென்னை, ஓசூர் அந்த மாதிரி அவங்க வேறு டைரக்ஷன்லேருந்து எல்லாருமே இங்கே தான் மீட் பண்ணோம். அதனால் காலைல நாங்கள் வர்றதுக்குள்ளாடியே இவங்க எல்லாருமே வச்சுட்டாங்க. நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். இதுதான் இன்னொரு ரூமுடைய வியூ. அது லைட்டெல்லாம் போட்டுட்டு வேறு மாதிரி படுத்து கிடக்கலாம். இது அந்த ரூமை விட இந்த வியூவில் படுத்து இருந்துட்டு பார்க்கக்கூடிய வியூ வேறு லெவலில் இருக்கும். அப்படியே நம்ம படுக்கலாம். படுத்து இருந்துட்டு பார்க்கும்போது ஒரு சூப்பரான வியூ, ஒரு பீஸ்ஃபுல்லாக வியூ. ஆனால் எங்களுக்கு பீஸ்ஃபுல்ன்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா ஃபுல்லுமே என்ஜாய்மெண்ட் மூடில் தான் நாங்கள் இருந்தோம். நீங்கள் வேணால் ஃபேமிலியாக வரும்போது இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக படுக்கலாம். இது நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 1/4 மணிக்கு முன்னே தான் இந்த வியூவையே பார்த்து காலுக்கு மேலே கால் போட்டுட்டு படுத்திருந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ரூம் பக்கம் அவ்வளோ வரவே இல்லை. நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் வந்திருந்தோம். மற்றபடி எல்லாமே மேலே தான் இருந்தோம். அதுதான் அந்த ஒரு வியூ. இந்த மாதிரி நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஃபேமிலி கூடயோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணலாம். ஏன்னா நார்மலாக நாங்கள் இந்த மாதிரி எந்த பீஸ்ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தனால டோட்டலாகவே மேலே தான் இருந்திருந்தோம். அந்த மாதிரி உங்களுக்கு பீஸ்ஃபுல் வேணுன்னா பீஸ்ஃபுல்லாகவும் இந்த போட்டில் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் இது கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது கிச்சன். இவங்க 2 பேர் தான். 2 பேர் ஃபுல்லுமே நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அந்த மாதிரி அழகாக சமைச்சு கொடுத்தாங்க. அவங்கள தனியாக இன்டர்வியூ எதுலையுமே எடுக்கலை. சும்மா நம்ம எடுத்த ஒரு வீடியோ தான். இதுதான் நம்ம போட்டோடைய பேக் சைடு. இங்கேயுமே நல்லா தான் இருந்துச்சு. இதுவே நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பேக் சைடு வந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சைடே வரலை. கிச்சனுக்கு மட்டும் அப்பப்போ தண்ணி குடிக்கிறது, ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்றது, அப்படியே போகிறது தான். வீடியோ எடுக்கிற டைம் தான் நானுமே பேக் சைடு வந்தேன். அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோன்னா மேலே இருக்கக்கூடிய அபாயம். இங்கே தான் நாங்கள் ஃபுல் டைமுமே இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு இது நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுதான் மேலே இருக்கக்கூடிய ஒரு இது. சத்தியமாக பாக்ஸும் வச்சு 2 சோஃபா செட்டு மாதிரியெல்லாம் வச்சு இங்கேயே எல்லாருமே ரவுண்ட் டேபிள் மாதிரி இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே வந்துட்டீங்கன்னா அந்த டிவி ஒர்க்கே ஆகலை. எல்லாருமே ஜாலியாக எல்லாருமே இது கிளம்புற மூடில் இருந்தாங்க.
ஜாலியாக இங்கே உங்களுக்கு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கேயும் இருக்கலாம், அதுமாரி ஃப்ரெண்டு அங்கே இருந்துட்டு எல்லா இடமும் பார்த்து எடுத்துகிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு போட் ஹவுஸ் தான். கண்டிப்பாக நீங்களுமே வந்தீங்கன்னா பார்க்கலாம். போட்டோடைய ரேட்டுமே ரொம்ப அதிகம்தான். நான் அங்கே போனது எனக்கு தெரிஞ்சு 24,000 ரூபா இந்த 2 ரூமுக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா ரூம் இருந்துச்சுன்னா இதை விட பெரிய போட்ஸ் இருக்குது, அது வந்து இன்னுமே ரேட் அதிகம். இதுவே ரேட் அதிகம் தான். சீசன் டைமெல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டாங்க. ஆனால் இது கம்மியாகவே கிடைக்கும், 20க்கு கீழே கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒரு 11:30 ஏறி இருப்போம். 11 ஏறி அடுத்த நாள் காலையில் வந்து 9 மணி வரைக்குமே டைமிங், அது வரைக்கும் கொண்டு விட்றாங்க. அதுக்கு முன்னாடி 2 ஸ்டாப் வரையும் நிப்பாட்டுவாங்க. நமக்கு தேவையுள்ளது அங்கே போய் வாங்கலாம், மீன் வாங்கிக்கலாம், ஏதாவது வாங்கி சமைக்க கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக பாருங்கள். அதேமாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு சில கிளிப்ஸை போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்தது போடலான்னு ஆசை தான். நான் நிறைய எடுக்கலை, அதாவது இதுக்காக எடுக்கலை, நாங்கள் என்ஜாய் பண்ணது மட்டுமே எடுத்து வச்சுருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி பிடிச்சதை போடுறோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஓட்ட ஃபோனில் எடுத்தது. இதுக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே நம்முடைய நண்பர்களுடைய ஃபோனு. இது என்னோடய ஃபோனில் எடுத்ததுனால கிளாரிட்டி இருக்கான்னு தெரியாது, பாருங்கள். அதேமாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ண வீடியோவும் போடுறேன், மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து மீண்டும் நான் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அவரை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லை, உள்ள மட்டும் தானே உசுர கூட தானே. என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னு பாரு, நட்பை கூட கற்பை கூட எண்ணுவேன். போடு 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 அசதி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 போடு.